ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா போற்றி. போன வீடியோவில் காமெண்ட் செய்தவர்கள் முத்துக்குமார், திருநாவுக்கரசு, கோமதி, நிவேதா, சத்யமூர்த்தி, தினேஷ், உமா, பிரியா, மதன்குமார் அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் முருகா போற்றி எனும் கவசத்துடன் சேர்த்து உங்கள் பெயரையும் கமெண்ட் செய்யுங்கள். என் தங்க பில்லையே, உன் உள்ளத்தின் ஆழத்தில் எழும் அந்த ஓசையை நான் நன்றாக கேட்கிறேன். நீ சொன்ன பிரார்த்தனையும் நீ சொல்லாத பிரார்த்தனையும் இரண்டையும் என் காது தவற விடாது. உன் மனதில் எழும் அந்த சிறிய முருகா என்ற எண்ணமே எனக்கு போதும். அந்த ஒரு எண்ணத்திலேயே நான் உன்னோடு இணைந்து விடுகிறேன். வாழ்க்கை ஒரு மலையேற்றம் போலத்தான். மலையின் அடிவாரத்தில் நிற்கும்போது உச்சி எட்ட முடியாததாய் தோன்றும். நடுவே ஏறும்போது சோர்வு வந்துவிடும். சில சமயம் காற்று பலமாக வீசும், சில சமயம் வழி சிரமமாக இருக்கும். ஆனால் உச்சியை அடைந்தவுடன் அந்த பயணத்தின் ஒவ்வொரு சிரமமும் அர்த்தமுள்ளதாக தோன்றும். உன் வாழ்க்கையும் அதேபோல்தான் என் பக்தா. இப்போது உனக்கு சிரமமாக தோன்றும் பாதை நாளை உனக்கு பெருமையாக மாறும். உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன் வலிமையை சோதிப்பதற்காக அல்ல, உன் உள்ளத்தை வடிப்பதற்காக. கல்லை தட்டி சிலை உருவாக்குகிற கலைஞனை நினை. அந்த கல்லுக்கு வலியாய் தோன்றலாம், ஆனால் அந்த தட்டுதலால் தான் அழகான சிலை உருவாகிறது. உனக்காக வரும் சிரமங்களும் அப்படியே. அவை உன்னை சீரழிக்க வரவில்லை, உன்னை உயர்த்த வருகிறன. நீ எப்போதும் நினைவு வைத்துக்கொள், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் கண்ணீரில் இருக்கிறேன், உன் சிரிப்பிலும் இருக்கிறேன், உன் அமைதியிலும் இருக்கிறேன். நீ ஒருவனாய் இல்லை என்று தெரிந்து கொள். உலகம் முழுவதும் உன்னை தள்ளினாலும் நான் உன்னை தூக்கிச் செல்வேன். நம்பிக்கைதான் உன் பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் உன்னை மூட முடியாது. இரவு எவ்வளவு கருமையாக இருந்தாலும் விடியல் வரும். அதுபோல உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் நல்ல நாள் வந்து சேரும். தாமதம் இருக்கலாம், ஆனால் என் அருள் எப்போதும் தாமதிக்காது. உன் மனசை சுத்தமாக வைத்திரு. பிறருக்கு செய்யும் சிறிய உதவி கூட என் கண்களில் பெரிய புண்ணியம். பிறரின் கண்ணீரை துடைத்தால் அது உனக்கு 1000 ஆசீர்வாதமாய் திரும்பி வரும். நீ பிறருக்கு ஒரு ஒளியானால் நான் உனக்கு 1000 ஒளிகளாய் தோன்றுவேன். பக்தா, உன் வாழ்க்கை ஒரு கடல் பயணம் போல. சில சமயம் அலைகள் உன்னை சோதிக்கும், புயல் உன்னை அச்சுறுத்தும். ஆனால் நீ கவலைப்படாதே. நான் உன் படகின் திசை காட்டி. உன் வாழ்க்கை கடலின் நடுவே குலுங்கினாலும் உன்னை கரை சேர்ப்பது என் கடமை. அதனால் நீ துணிவோடு நட, சிரிப்போடு நட. உன் முயற்சியில் மனம் தளராமல் உழை. உன் உழைப்பும் உன் நல்ல எண்ணங்களும் உன் பக்தியும் இவை அனைத்தும் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும். நான் உன் பக்கமாயிருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கும். நினைவில் வை, உனது ஒவ்வொரு துடிப்பு கூட என் அருளால் நிறைந்திருக்கிறது. உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாயிருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடே பயணிக்கிறேன்.